ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்திங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்திங்கரா நேரம். ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. அன்னை ஜெய் பிரத்திங்கர தேவியின் அடியார்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்திங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்திங்கர நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்னை ஜெய் பிரத்திங்கர தேவியினுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு விலையுயர்ந்த பொருட்களை வைத்து எந்த பூஜைகளும் செய்ய வேண்டாம். நம்மளுடைய உடலை வருத்தியோ இல்ல பிரம்மாண்டமான முறையிலோ எதுவுமே செய்ய வேண்டாம். அதற்கு நம்மளுடைய குரு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற எளிய வகையிலே செய்யக்கூடிய, வீட்டிலிருந்து செய்யக்கூடிய தினசரி ராகுகால பூஜை ஒன்று மட்டுமே செய்தால் போதும். அந்த அன்னையினுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அப்படிப்பட்ட அன்னையினுடைய அருள் கிடைக்கணும்னா இன்னும் என்ன மாதிரியான பூஜை முறைகள் இருக்கு, வழிபாட்டு முறைகள் இருக்குன்னு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நமக்கு நிறைய தகவல்கள் தர இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜெய் பிரத்திங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்திங்கரதாச சுவாமிகள் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. அன்னையினுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அந்த முதல் படி, முதல் பூஜை எளிய வகையிலேயே அனைவராலும் வீட்டிலிருந்து செய்யக்கூடிய ஒரு பூஜை தான் தினசரி ராகுகால பூஜை. இந்த ராகுகால பூஜையை நம்ம எப்படி செய்யணும்? இப்ப நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அடியார்கள் எல்லாம் முதல்ல இந்த ராகுகால பூஜையை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்றிலிருந்து அதை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற விளக்கங்களை கொஞ்சம் கொடுங்க சுவாமி. நிச்சயமாமா. ராகுகால பூஜை என்பது அம்பாள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். வாழ்நாளில் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரும். வயதுக்கேற்ற மாதிரி பிரச்சனைகள். இப்போ குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா எல்கேஜி படிக்கிற குழந்தையா இருக்கட்டும், யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், அதுக்கு ஹோம்ஒர்க்கே ஒரு பெரிய தொல்லை. வீட்டில் வந்து ஹோம்ஒர்க்குன்னு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் 6வது 7வதுன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதுலேயும் இன்னும் பிரச்சனை. அதுக்கப்புறம் 10வது 11வது வரும்போது ஐயோ எக்ஸாம் இருக்குது, கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது, போர்டு எக்ஸாம் இருக்குது, அதில் ஒரு பயம். இப்படி படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். காலேஜ் போயிட்டு அவங்க அதை கரெக்டாக முடிக்கணும், அரியர்ஸ் இல்லாமல் முடிக்கணுன்ற ஒரு பயம் இருக்குது. நல்லா படிக்கிற பிரச்சனை பயம் இல்லை. படித்து முடிச்சோடனே வேலை கிடைக்கணும்னு ஒரு பயம் இருக்கும். அப்புறம் வேலை கிடைச்சோடனே நல்ல உயர்வு வேணும், அதில் அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அதில் மேற்படிப்பில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பயமில்லாத வாழ்க்கை இன்று பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த பயத்தை போக்குபவள் தான் அன்னை ஜெய் பிரத்திங்கரா. பயத்தை போக்கி ஜெயத்தை தருபவள் அன்னை ஜெய் பிரத்திங்கரா. அப்படி ஜெயத்தை தரக்கூடிய அந்த ஜெய் பிரத்திங்கராவை தினசரி வீட்டில் ராகுகால பூஜையின் மூலமாக பிடிப்பதினால் உங்களுக்கு நல்ல வழியை காட்ட தயாராக இருக்கின்றாள். உங்களை அரைவணக்க தயாராக இருக்கின்றாள். நீங்கள் அவள் பாதத்தை பிடிக்க தயாராக இருக்கீங்களா? நீங்கள் அவளுடைய பூஜையை செய்ய தயாராக இருக்கீங்களா? நீங்கள் ராகுகால பூஜை செய்தால் உங்களை பிடித்திருக்கின்ற தேவையில்லாத வினை பயனெல்லாம் விலகி ஓடும். எதெல்லாம் பயம் நினைச்சிங்களா, இதில் இவ்வளோதானா விஷயம் அப்படின்றத உங்களுக்கே புரிய வச்சிருவா. எதை கண்டாலும் பயந்துகிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம எதிர்த்து துணிந்து நிற்போம். அந்த பயம் இல்லாமல் இந்த பயத்தை போக்கி ஜெயத்தை தருகின்ற இந்த ஜெய் பிரத்திங்கராவின் தினசரி ராகுகால பூஜையை வீட்டில் எந்த மனநிலையோடு ஆரம்பிக்க வேண்டும்? தைரியமாக, தன்னம்பிக்கையோடு, அம்பாள் இருக்கா, குரு பக்தியோடு நீங்கள் ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையில் அன்று இரவுக்குள் உங்களிடம் வந்து பேசுவாள். நீங்கள் நினைத்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாள். நீங்கள் ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே என்று மந்திரத்தை சொன்னால் போதும் உங்கள் தலையெழுத்து மாறும். பிரத்திங்கராவுக்கென்று பெரிய மூல மந்திரங்கள்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை. எளிய மந்திரமாக அன்னை அவள் கொடுத்ததுதான் ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. ராகுகால பூஜை செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனால் செய்ய முடியாது. முதல் ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே என்று மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும், தன்னம்பிக்கை வரும். இந்த அம்பாள் நம் வாழ்க்கையை மாற்றுவாள். நம்மளை புரட்டி போட்டுகின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் ஓட வைத்து நம்மளை நோக்கி வருகின்ற பிரச்சனைகள்லாம் விலக வைத்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய சக்தி அன்னை ஜெய் பிரத்திங்கரா. அப்படி அந்த அன்னை ஜெய் பிரத்திங்கராவை எளிமையாக பற்றுதல் எப்படின்னா ராகுகால பூஜை தான். வேற எதுவும் செய்ய சொல்லலையே. நீங்க வாங்க, உடனே வாங்க, நான் சில விஷயங்கள் செஞ்சு தரேன், நாளைக்கே மாறும், நம்ம பீடத்தின் மண்ணை மிதிங்க, உங்க வாழ்க்கை மாறும் நான் சொல்லியிருக்கேன். ஆனா மண்ணை மிதிக்காமல் எத்தனையோ பேர் ராகுகால பூஜை செய்து வாழ்க்கையே மாறி இருக்கே. அந்த மண்ணை இன்று வரை மிதிக்காம இருக்காங்களே, அது எவ்வளவு பெரிய தவறு. அதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆனா நீங்க இந்த மண்ணை மிதிச்சாதான் மாறும் நினைக்காதீங்க. இந்த மனதில் அவளை நினைத்தாலே மாறும். இந்த மனதில் அவளை நினைத்து கொண்டு அம்மா கூடவே இருமா, வழி நடத்துமா நினைச்சு பூஜை பண்ற அத்தனை பேரையும்
தேடி தேடி வந்து காப்பாத்துறா. ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் அன்னை ஜெயபிரத்திங்கிரா இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சி வாயிலாக, இந்த நிகழ்ச்சிக்கு பேர் ஜெயபிரத்திங்கிரா நேரம் என்று வைத்து அவளுடைய நேரத்தில் அவளுடைய புகழை பேசி அவளுடைய மகிமைகளை பேசி உங்களுக்கு புரிய வைக்க வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி வாயிலாக, தொலைக்காட்சியை விட யூடியூப் உங்களுடைய ஒவ்வொரு செல்லிலும், எப்படி ஒவ்வொரு போனிலும் தொலைபேசியிலும், அதை தொல்லைபேசியாக இருந்தாலும் தொலைபேசியாக இருந்தாலும், ஏன்னா இன்னைக்கு தொலைபேசியே தொல்லைபேசியா இருக்கு. எப்போ வேணாலும் பிடிச்சிடறான், யார் வேணாலும் பிடிச்சிடறான். யாருக்கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு நினைக்கிறோம் அவன் வேற நம்பர்ல இருந்து வந்தால் உடனே எடுத்துருவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யூடியூப் வாயிலாக நீங்க நிறைய பேர் அந்த போன்ல தான் பார்க்குறீங்க. அந்த நேரத்திலையும் அந்த தொல்லை தரக்கூடிய அந்த தொலைபேசியில கூட இந்த உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வருது. அதை பார்த்து எத்தனையோ பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கு. இந்த பூஜையை செய்து உணர்ந்தவர்கள் அத்தனை பேரும் பல பேருக்கு சொல்லி 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 அவன் கேலி கிண்டல் பண்ணாலும் நான் நல்லா இருக்கேன் நீ பூஜை பண்ணுன்னு சொல்லி சொல்லி அவர்கள் வாழ்க்கை மாறி இருக்கு. உங்களுக்கெல்லாம் இந்த பூஜையை செய்ய சொல்லி என்னை உயர்த்தி வைத்திருக்கா. இதுக்கு மேல என்ன மகிமை வேண்டும்? உங்கள் வாழ்க்கை மாறணுமா? நாளைக்கே உங்களுக்கு அன்னையின் அனுகிரகம் வேணுமா? இன்றே வேணுமா? பிடியுங்கள் அவளுடைய பூஜையை. ஒன்றும் செய்ய போறதில்லை. ஒரு 2 அகல் தீபம் நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றி, ஒரு டம்ளரில் தண்ணி, ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பளம் 2 வைத்து, தேன் விட்டு, ஒரு டம்ளரில் பானகம் வைத்து, அம்மா காப்பாத்து, உங்கள் குலதெய்வத்தையும் முன்னோர்கள் நினைத்து கொண்டு என் வாழ்க்கையில் ஒளியேற்றமா, இருளை நீக்கி ஒளிபெறச் செய்யுமா, சோதனையான சோதனையில் இருக்கேன், ரொம்ப மோசமான காலகட்டத்தில் இருக்கேன், வாழ்வா சாவான்னு தெரியலம்மா, கடன் கழுத்து நெரிக்குது, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லை, குழந்தை பாக்கியமே இல்லை, இப்படி என்னென்ன இல்லை இல்லை என்று வேண்டுகிறீர்களோ இருக்கு இருக்கு என்று உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி அன்னை ஜெயபிரத்திங்கிரா தினசரி ராவுகால பூஜைக்கு உண்டு. நீங்கள் முடிந்தால் ராவுகாலத்தில் செய்யுங்க, முடியலனா காலை மாலை ஏதாவது ஒரு நேரத்தில் செய்யுங்க. 6 to 7 காலையில மாலையில. அப்படி முடியலையா அதிகாலையில செய்யுங்க. அதுவும் முடியலையா வீட்டில் ஒரு நேரம் அவளுக்கு, நம்ம வீட்டில் இருக்க குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை செய்வீங்கல்ல, அந்த பூஜையோடு சேர்த்து இந்த பூஜையை செய்யுங்க. கூடவே இருமா வழிநடத்துமான் அன்னை அருளிய ஜெய் பிரத்திங்கிரா போற்றி. போற்றிகள் பல இருக்கு. ஜெய் ஜெய் பிரத்திங்கிரா போற்றி அப்படின்னு ஆரம்பிக்கும். ஜெய் மங்கள ரூபினியே போற்றி, ஜெய் உலகாலும் தாயே போற்றி. இந்த போற்றியை சொல்லி அவளை பிடியுங்கள். உங்கள் வாழ்க்கை பிறர் போற்றும்படி அமைந்தே தீரும். நிச்சயம், சத்தியம். உடனே பூஜை ஆரம்பிங்க. எப்படி செய்யணும்னு அலுவலக நம்பரில் தொடர்பு கொண்டு கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க, உங்கள் பெயர் ஊர் தெரிவித்து ராவுகால பூஜையின் விளக்கம் கொடுங்கன்னு கேளுங்க. அனைத்தும் தெரிவிப்பார்கள். பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி ஒளிபெறச் செய்யுங்கள். நல்லா இருங்க. கண்டிப்பா சுவாமி, இந்த விளக்கம் நம்மளுடைய நிகழ்ச்சியை புதுசா பார்த்துட்டு இருக்க எல்லா நேயர்களுக்குமே ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதற்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர் இணைப்பில். நிச்சயமா. வணக்கம் ஜெயபிரத்திங்கிற நேரம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்களுடைய பெயர், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சுவாமிகள்கிட்ட பேசுங்க. மேடம், நான் தருமபுரி மாவட்டத்துல இருந்து பேசுறோம். அரூர் ஊரு எங்களோட ஊரு. சரிங்கம்மா, சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சாமி சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமி. வணக்கம்மா. வணக்கம்மா. அழ வேண்டாம்மா, சொல்லுங்கம்மா. ஜெய் நன்றாக குருவாழ்க குருவே துணை. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் பிரத்திங்கிரேம்மா, சொல்லுங்கம்மா. சாமி, நீங்க நல்லா இருக்கீங்களா சாமி? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் உங்க புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கேன் சாமி. சந்தோஷமா சந்தோஷமா. சொல்லுங்கம்மா. நான் உங்களை முதல்ல ஒரு அக்கா தான் சாமி எனக்கு சொன்னாங்க இந்த உங்களோட மகிமை எல்லாமே. சரிம்மா சரிம்மா. நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சேன் சாமி. சரிம்மா. ரொம்ப எல்லா கோயிலுக்கு போய் எங்க போனா நம்ம நல்லா இருப்போம், நிறைய கோயில பார்த்து தேடி அலைஞ்ச சாமி நானு. சரிம்மா. அப்ப எங்கேயுமே எனக்கு அந்த நிம்மதி கிடைக்கல சாமி. சரிம்மா. உங்களோட பூஜையை நான் வீட்டுல பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு எல்லா மாற்றமும் எனக்கு கிடைச்சிருக்கு சாமி. என்னோட கணவர் கொஞ்சம் என்னோட பேச்சு கேட்காம ரொம்ப கஷ்டப்பட்டேன் சாமி. சரி சரிம்மா. அவர் இன்னைக்கு முழுமையா நான் தான் எல்லாமே அப்படின்ற அளவுக்கு உணர்ந்து என் கூட இருக்கிறார் சாமி. சந்தோஷமா. அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் சாமி. எவ்வளவு வருஷம் ஆச்சுமா கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு சாமி. சரி சரி. அவரு என்ன நிச்சயம் பண்ணதுல இருந்தே எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சாமி. சரி சரிம்மா சரிம்மா. அப்ப இருந்தே நான் கஷ்டத்தை அனுபவிச்சு நான் அந்த 5 வருஷமாவும் எந்த ஒரு முயற்சி எடுக்காம கடவுளை மட்டும் நான் தேடினேன்.
சரி சரிம்மா. எந்த கடவுள் என்ன காப்பாத்தணும், கடைசியா எனக்கு ஜெய் பிரத்திங்கிற அம்மா உங்க மூலியமா எனக்கு கிடைச்சது சாமி. சரி சரி. அதுக்கப்புறம் இப்ப 5 வருஷமா நான் ராகு கால பூஜையும் 4 வருஷமா பாதகமல பூஜையும் பண்றேன் சாமி. சந்தோஷமா. எனக்கு அவரு நான் இல்லாம இல்லன்ற அளவுக்கு உணர்ந்து என் கூட இருக்கிறாரு சாமி. பெரிய விஷயம் இல்லையா? அது ஒரு பெரிய சொத்து, வரப்பிரசாதம் உங்களுக்கு கிடைச்சது அம்பாள். ஆமா சாமி. நான் எத்தனை கோடி எத்தனை லட்சம் கொடுத்திருந்தாலும் எனக்கு இந்த நிம்மதி கிடைச்சிருக்காது சாமி. சந்தோஷமா. யார் சாமி இது கொடுத்திருப்பாங்க? உங்களாலையும் ஜெய் பிரத்திங்கிற அம்மாவாலையும் எனக்கு முழுமையா கிடைச்சிருச்சு சாமி. சந்தோஷமா. அதே மாதிரி 10 வருஷமா நிறைய கடன் பிரச்சனை இருந்தது சாமி. சரிம்மா. அம்மா என்னோட பிரச்சனை நீங்கிறதுக்கு ஒரு வழியை காட்டுமான்னு வேண்டிக்கிட்டு சரிம்மா நான் 11 மாசம் விடாம பூஜைக்கு வந்தேன் சாமி. சரி சரிம்மா. அது அஷ்டமி பூஜைக்கு நான் வந்தேன் சாமி. சரி சரி சரிம்மா. வரும்போது வந்த உடனே எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்ல சாமி. எத்தனையோ பேர்கிட்ட அந்த சூழ்நிலையிலும் நான் கடன் கேட்டேன், எனக்கு கொடுங்கன்னு. ஒருத்தர் கூட எனக்கு தரல சாமி. சரிம்மா. ஆனா அம்மா நீ ஏமா எல்லாருக்கிட்டையும் கேக்குற, நான் உனக்கு வழி காட்டுறேன்னு அப்படியே நாங்க கேட்ட இடத்துல லோனு ஒரு 10 நிமிஷத்துல அப்படியே கிளிக் ஆயிடுச்சு சாமி. லோன் அமௌண்ட். சந்தோஷமா. அவரு கடவுளே நம்பாதவரு அப்ப இந்த அளவுக்கு கடவுள் இருக்குதா அப்படின்ற அளவுக்கு அவர் உணர்ந்துட்டாரு சாமி. சந்தோஷம். இன்னைக்கு நான் எது சொன்னாலும் ஆமா இவ கூட அம்மா இருக்கிறா, அதனால இவ எது சொன்னாலும் நல்லதாதான் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்றத கேக்குறாரு சாமி. எவ்வளவு பெரிய விஷயமா. ஆமா சாமி. அதே மாதிரி நான் எத்தனையோ பேருக்கிட்ட நான் சொல்லி இருக்கிறேன் சாமி. கணவர் ஒரு பொண்ணு பிரிஞ்சு போனவங்க சாமி, அவங்களும் 4 வருஷமா பாதகமல பூஜை பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க கணவர் வேற ஒரு பொண்ணோடு இருந்தவங்க அவங்க கூடயே இருக்கிறாங்க சாமி. நேத்து நான் ஊருக்கு போன சாமி, என்கிட்ட கேக்குறாங்க நாங்க கோயிலுக்கு போனோம் எப்பமா போறதுன்னு என்ன அவரே கேக்குறாரு சாமி. அந்த பொண்ணை பார்த்தாவே உன்னாலதான் இந்த இது தெரிஞ்சது எனக்கு, இல்லன்னா தெரிஞ்சிருக்காது அப்படின்னு நன்றி சொல்றாங்க சாமி பாக்கும்போது. அதே மாதிரி அம்மா பூஜையின் மகிமை சொல்லுங்க. ஆமா சாமி. அம்மா வீட்லயே எல்லாரும் செய்யறாங்க சாமி. அம்மாவுக்கு கர்ப்பப்பை எடுத்து நிறைய உடம்பு முடியாம இருந்துச்சு சாமி. இன்னைக்கு அம்மாவோட பாத கமலம் வாங்கின உடனே அந்த உடம்பு பிரச்சனையே இல்லாம போயிடுச்சு சாமி. சந்தோஷம் சந்தோஷம். அந்த கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி அம்மா எனக்கு தெரிஞ்சிருந்தா நானு கர்ப்பப்பையே எடுக்காத அளவுக்கு இருந்திருப்பேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் சாமி. ஆனா அம்மா ஆமா சாமி. நான் உங்களை கோயில்ல நீங்க கார் விட்டு இறங்கும் போதே உங்களை பார்த்தா எனக்கு அழுகுதா சாமி வரும். 10 நிமிஷம் உங்களை பார்த்து அழுந்துட்டு தான் நான் அம்மாவை கும்பிடுவேன். அந்த அளவுக்கு நீங்க ஒரு கடவுளை நீங்க சொல்லாம இருந்திருந்தா நாங்க எவ்வளவு நான் கஷ்டப்பட்டிருப்பேன். கண்டிப்பா நானும் என் குழந்தைங்களும் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் சாமி. நான் இதை உணர்ந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி இப்ப கூட சாமி இந்த அஷ்டமி பூஜையில பெண்ணாகரத்திலயும் பாலக்கோடியிலயும் 10 பேர் வந்தாங்க சாமி. அந்த மலையிலயும் 10 பேர் தான் இருந்தாங்களாம் சாமி. 6 மணிக்கு நீங்க வரும்போது சொன்னாங்க குருஜி எங்களை தனியா பார்த்து பேசணும்னு சொன்னாங்க சத்யா. ஆனா எல்லாருமே வந்துட்டாங்க ஒரு கொஞ்ச நேரத்துல. எப்படி அவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொன்னாங்க சாமி. அஷ்டமி ஹோமத்துல அப்படிதான் இருந்துச்சு. ஆமா சாமி. எனக்கு சொன்னாங்க சாமி இந்த மாதிரி நீட்டு அந்த மாதிரி நீங்களும் அம்மாவும் ஜெய் பிரத்திங்கிற அம்மாவும் கொடுத்த அருளால இன்னைக்கு நான் நிம்மதியா இருக்கிற சாமி. எனக்கு எந்த கஷ்டம்னாலும் அம்மா கிட்ட சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா போதும் சாமி, அடுத்த செகண்டே எனக்கு நடக்குது சாமி. சந்தோஷம். எல்லாருக்கும் அம்பாளுடைய புகழ பரப்புங்க. கண்டிப்பா மகிமை பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு மகிமையும் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இத சொல்ல சொல்ல இப்ப நான் எப்படி சொல்றேனோ அது மாதிரி அடியார்கள் ஆகிய நீங்க எல்லாம் சொல்றீங்க. உங்க தலைமுறை அம்பாள் காத்து நிப்பா. இந்த அம்பாளை பார்த்தா பயம் வருதாமா? நிறைய பேர் பயப்படுறாங்களே, அதுக்கு ஒரு விளக்கம் நீங்க எப்படி உணர்றீங்க? யாருமே பயப்படாதீங்க, தயவு செஞ்சு சொல்றேன். அம்மா பாக்குறதுக்கு பயமா இருக்குதுன்னு என்கிட்டே சொல்லி இருக்காங்க சாமி. பெண்ணாகரத்துல பண்ண பொண்ணுகிட்ட நான் சொன்ன சாமி, ஒரே வாரத்துல இந்த வாரம் பௌர்ணமியில பண்ணவங்க சொன்னாங்க சாமி, சத்யா எனக்கு கனவுல குழந்தை வந்துச்சு, ஒரு ரூம்ல என்ன மட்டும் உள்ள போக சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க சாமி. அதுக்கு அடுத்த 2 நாள்ல அவ கோயிலுக்கு வந்துட்டா சாமி. அது சொன்ன அவங்க கிட்ட, இதுதான் அம்மாவோட ரூபம், நீ பயமா இருக்குன்னு யாருமே சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அம்மா குழந்தை, நம்ம குழந்தைய நம்ம எப்படி தூக்கி வளர்த்துறோமோ பாதுகாக்கிறோமோ அந்த மாதிரிதான் அம்மா கிட்ட நம்ம அழுகுறோம். அது பார்த்து பயப்படணும்ன்ற அவசியமே கிடையாதுன்னு சொன்ன ஒரே வாரத்துல அவங்க உணர்ந்துட்டாங்க சாமி. சந்தோஷமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதே மாதிரி நான் சொல்றேன், எல்லாருமே ஏத்துக்கிட்டு
அந்த பூஜையே செய்யணும் சாமி. முதல்ல உங்களை நிகழ்ச்சி வாயிலாக பாக்குறவங்களும் நீங்க சொன்னதை கேட்டு செய்வாங்கம்மா. சரியா? கண்டிப்பா சாமி, எல்லாருமே செய்யணும் சாமி. யாருமே கஷ்டம்னு அனுபவிக்க கூடாது. சந்தோஷமா. குருவாக நீங்களும் ஜெய் பிரத்திங்கராமாவும் இருக்கிற வரையும் கஷ்டப்படுறவங்க, சாகணும்னு நினைக்கிறவங்க அந்த எண்ணத்தையே மாத்திரணும். ஒரு 21 நாள் பூஜையை பண்ணி அதை உணரணும். சந்தோஷம். நல்லா இருக்கிறவங்களுக்கு சாமி ஒரு 2 நாள்ல 3 நாள்ல கூட அம்மா உணர்த்திடுறாங்க சாமி. இந்த ஒரு எப்படி சொல்றது சாமி, அவ்வளவு ஒரு மகிமையும் நல்லதும் நடந்துட்டு இருக்குது. எல்லாரும் இதை அனுபவிச்சு செய்யணும் சாமி. உங்களோட அருளும் அம்மாவோட ஆசீர்வாதமும் எல்லாருக்கும் கிடைக்கணும் சாமி. சந்தோஷமா. நீங்க நல்லா இருங்க, எல்லாருக்கும் கிடைக்கும். அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் போய் சேரணும் தான் நிகழ்ச்சி வாயிலாக பேசிட்டு இருக்கோம். அந்த நிகழ்ச்சியில மகிமையை பகிர்ந்திருக்கீங்க. இதை பார்க்குற அத்தனை பேரும் செய்வாங்க. அந்த பூஜையை செய்யறதுனால உங்களுக்கு அந்த பலன்கள்லாம் கிடைக்கட்டுமா. நல்லா இருங்கம்மா. சரிங்க சாமி, ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா. ஜெய் பிரத்திங்கரேம்மா. ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் பிரத்திங்கரேம்மா. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய மகிமைகளை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துகிட்டு வாங்கம்மா. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அதாவது 5 வருடமா ராகுகால பூஜை பண்ணியிருக்காங்க, 4 வருடமா பாதகமல பூஜை வந்து செய்துகிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன மகிமைகள் ஒன்னொன்னுமே உண்மையாவே வந்து மனம் உணர்ந்து சொன்னது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது சுவாமி. தொடர்ந்து வந்து மற்றவங்க கிட்டையும் அவங்களுடைய மகிமைகளை பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. அதாவது வந்து உன் கூட அம்பாள் இருக்கா, அதனால நீ சொல்றது எல்லாமே சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய கணவரே சொல்ற அளவுக்கு அந்த வீட்லயும் அவங்க கிட்டையும் அன்னை வந்து அப்படி நிறைஞ்சு இருக்கிறா அப்படின்னு தான் சொல்லணும் சுவாமி. தொடர்ந்து வந்து 21 நாட்கள் ராகுகால பூஜை செய்து முடித்த உடனே எல்லாருடைய எண்ணமும் அடுத்து பாத கமலம் வாங்கணும். அன்னையினுடைய பாத கமலத்தை உங்களுடைய கைகளால வாங்கி அவங்களுடைய வீட்டுகள் எடுத்துட்டு போய் வைக்கணுங்கிறது தான் எல்லா அடியார்களின் ஆசையாக இருக்கு. இப்போ பாத கமலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் சுவாமி? நிச்சயமாமா. பாத கமலம் என்பது அன்னையுடைய மகா சக்தி. ராகுகால பூஜை செய்து உணர்ந்து பாதகமலம் பெறுங்கன்ற. நீங்க அவளை உணராம பாதகமலம் வாங்க நான் எங்கேயுமே சொன்னது இல்லைம்மா. ஏன்னா அவளின் சக்தியை நீங்கள் உணரும் போதுதான், அவளுடைய மகிமை உங்களுக்கு புரியும் போதுதான் அந்த பாதகமலத்தை பற்றி உங்கள் வாழ்க்கை மாறும்ன்ற எண்ணம் உங்களுக்கு வரும். ஏதோ நிகழ்ச்சியை பாருங்க, பாதகமலம் காட்டுறேன், பார்த்து வாங்கிக்கோங்க, நாளைக்கே மாறும், இன்றே உடனே உங்கள் தலையெழுத்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வாங்கி நீங்கள் பாட்டுக்கும்போது அந்த பூஜை முறைகள் சரியாக செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன். என்னையா இருந்தாலும் சொன்னார் வாங்கினேன், எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு நினப்பு வந்தாலே அங்கே நான் பிரத்திங்கிரா மூலமாக அடி வாங்க தயாராக இருக்கேன். புரியுதா? ஏன்னா அன்னை அவள் 2020 கொரோனா காலத்து கட்டத்திலிருந்து பாத கமலத்தை பெறும்போது அவர்கள் பூஜை செய்து உணர்ந்த பின்பு பெற வேண்டும் என்று வாக்கு கொடுத்தார். இன்று வரை கடைபிடிச்சிட்டு வரும். புரியுதுங்களா? 21, 22, 23 கிட்டத்தட்ட 3 வருஷம். நான் 10 பேருக்கு கொடுத்தாலும் சரி, 100 பேருக்கு கொடுத்தாலும் சரி, ஆனால் அதில் உணர்ந்தவர்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம். அதனால தான் பூஜை பண்ணுறீங்களா, புகைப்படம் அனுப்புங்க, அதுக்கப்புறம் பார்த்துட்டு உணர்ந்தீங்களான்னு எல்லாம் பேசினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பாதகமலத்தோடைய விவரங்களே கொடுக்குறோம். அது சில நேரங்களில் மற்றவங்களுக்கு சங்கடமாக இருக்கும். என்ன ஒரு பாதகமலம் கேட்டால் அதை பற்றி சொல்லாமல் நம்மளை இவ்வளோ கேள்வி கேட்குறாங்களே. உங்களை சங்கடப்படுத்துவதுக்கு இல்லைம்மா, உங்களுக்கும் சங்கடம் வராமல் எங்களுக்கும் சங்கடம் வராமல் அன்னை அவளுக்கு சங்கடங்கள் ஏற்படாமல் அவளுடைய பாதகமலத்தை உங்களுக்கு தருவதற்காக இத்தனை கேள்வி கேட்கின்றோம். ஒத்துழைப்பு கொடுங்கள். அவளை உணர்ந்து நீங்கள் பெறும்போது உங்கள் இல்லத்திலும் உங்கள் உள்ளத்திலும் அன்னை அவள் சக்தி அதிகரித்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் நினைத்தால் நீங்க கேட்டதை கொடுத்துருவா. இப்போ அந்த அம்மாட்ட போய் பேசினா, அப்புறம் கடை ஏன் நீ வெளியெல்லாம் போய் வாங்குற, நீ இதை ட்ரை பண்ணு வந்துடும் அப்படின்னா ஒரு க்ஷணத்தில் அந்த லோன் கிடைச்சிச்சுன்றாங்களே. அதுக்காக நம்ம கோடீஸ்வரன் ஆயிட்டேன்னு சொல்ல, நாளைக்கே கடந்து இருந்துச்சுன்னு சொல்ல. வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ளும் போது நம் கர்மவினையை கடந்து செல்ல வேண்டும். அந்த கர்ம வினைகளை, தீய வினைகள் கடந்து செல்ல இந்த அன்னையின் சக்தி நமக்கு உறுதுணையாக இருக்கும். எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் நான் இருக்கன்னு வந்து நிப்பா பாருங்க. அப்ப உணர்வீங்க அன்னையின் சக்தியை, அப்ப உணர்வோம் இந்த பாதகமலத்தின் சக்தியை. அப்ப உணரும் போதுதான் உங்களுக்கு தெரியும் சுவாமி சொன்னது கரெக்ட், அடியார்கள் சொன்னது சரி அப்படின்னு. ஏன்னா பாதகமலம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன தேவை? குழந்தை செல்வங்கள் இல்லையா? அந்த அன்னையே குழந்தையா வந்து பிறக்கிறார். அந்த பாதகமலத்தில் 6 வகையான அற்புத மூலிகைகள், சண்டி ஹோமத்தின் அஷ்டமி ஹோமத்துடைய பஸ்மம் அது உள்ள வச்சிருக்கோம். அன்னையின் சிங்கம் பின்பக்கத்தில் இருக்கும், முன்பக்கத்தில் தாமரை பூ மேல் பாதங்கள் பதித்தால் நம் தவறை பொறுப்பால் தாய் என காப்பால்னு பாடல் எழுதியிருக்கோம். தாயாக இருந்து நம்மளை காக்கின்ற சக்தி. அந்த பாதகமலத்தை பார்த்திருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. அந்த பாதகமலம் உங்கள் பாதையை மாற்றக்கூடிய சக்தி. வீட்டில் பிள்ளைகள் தவறான வழியில் போறாங்களா, ஆண்கள் தவறான வழியில் போறாங்களா? இப்போ ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க, இப்போ பேசினாங்கல்ல, மகிமை பேசினாங்களா, அந்த மாதிரி என்ன சொன்னாங்க, என்னுடைய கணவரையும் மாற்றி வேறு பெண்ணோடு தொடர்பில் இருந்த கணவரையும் மாற்றி
இந்த பூஜையை பண்ணதுனால அந்த பலன் கிடைச்சிது சுவாமி. அந்த தொடர்பை விட்டுட்டு இங்கே வந்திருக்கார் சுவாமி. நான் ஒருத்தங்களுக்கு சொல்லியிருந்தாங்களே, தவறான பாதையில் செல்பவர்களை மாற்றி கொண்டு வரக்கூடிய சக்தி அன்னை ஜெயபிரத்திங்கிரா பாதகமலத்துக்கு உண்டு. இது சத்தியம். அடியார்களின் அனுபவ கூற்று சான்றுகள் இருக்கு, அடியார்களுடைய மகிமை இருக்கு. பார்க்கிற அத்தனை பெரும் புரிந்து கொள்ளுங்கள். அன்னையின் பாதகமலத்தை பெறுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். அந்த அனுபவித்து பெறுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுதும் தலைமுறை இருக்கிற வரைக்கும் அந்த பாதகமலத்தை பிடிக்க வைங்க. நிச்சயமாக நமக்கு எந்த பாதகங்களும் வராமல் அன்னை அவள் நம்மை காப்பாற்றுவாள். புரியுதுங்களா? அந்த பாதகமலத்தை பிடித்து, இந்த தை அமாவாசையில் வைக்கப்பட்ட பாதகமலம் மாசி அமாவாசை என்று வழங்கப்படுகிறது. 10ஆம் தேதி மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. அதனால் அன்றைய தினமே மகிமை என்னும் நிகழ்வு நடத்தி உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து மார்ச் 10ஆம் தேதி வழங்கக்கூடிய பாதகமலம் வாங்கணும் நினைக்கிற அடியார்கள் எல்லாருமே அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதற்கான கூடுதல் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், ஜெயபிரதிங்கிற நேரம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, உள்ள அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம்மா, பேர் சுமதி. சரிங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? இங்க சென்னையில இருந்து பேசுறேன், சொந்த ஊர் ஆரணிங்க. சரிங்கம்மா, சுவாமிகள்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. நான் முதல் தடவை பாக்குறேன் சாமிஜி. சரிம்மா. என் பையனுக்கு வேலை நல்லா கிடைக்கணும். பையனுக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் எப்ப பாரு சண்டை தான் வருது சாமிஜி. சரிம்மா. நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்க. கணவனுக்கும் மகனுக்கும் சண்டை வருதுன்றீங்க. அப்பா பையனுக்கு சண்டை வருது. புரியுதா? பசங்க கண்டாவே அப்படியே டென்ஷனா பேசுறாரு. அப்படியே சண்டை போடுறாரு. பையனுக்கு என்ன வயசு ஆகுதுமா? 23 தொடங்கி இருக்கு. சரிம்மா. நீங்க சென்னையில இருக்கீங்க. நம்ம பீடத்துல நடக்கக்கூடிய ஹோமங்களை வந்து கலந்துக்கோங்க. முடிஞ்சா குடும்பத்தோட வாங்க, முடியலன்னா தனியா வாங்க. அதற்கு முன்னாடி ராவுகால பூஜை ஆரம்பிங்க. அம்மா, குடும்பத்தில் ஒற்றுமையை கொடு. என் பிள்ளைக்கும் கணவனுக்கும் பேச்சுவார்த்தையில சண்டை சச்சரவு வருது, மாத்தி கொடு, கூடவே இருமா, வழிநடத்துமான் ராவுகால பூஜையை ஆரம்பிங்க. அந்த ராவுகால பூஜை எப்படி செய்யணும் அலுவலக நம்பரில் தொடர்பு கொண்டு கேளுங்க. அந்த பூஜையை பார்த்துட்டு, அந்த விளக்கங்களை பார்த்துட்டு செய்ய ஆரம்பிங்க. சந்தேகங்கள் எது வந்தாலும் அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளை பதிவு செய்யுங்க. இதுக்காக நான் பூஜையை ஆரம்பிக்கிறேன்னு பதிவு செய்திருங்க. அந்த பிரச்சனைக்காக நம்ம பிரார்த்தனை செய்வோம். புரியுதுங்களா? அப்போ சீக்கிரம் உங்கள் பிரச்சனையும் சரியாக போகும். அந்த பிரச்சனையை பதிவு செய்துட்டு பூஜை ஆரம்பிச்சோன்னு அந்த புகைப்படத்தையும் அனுப்புங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் உங்களுக்கு அழைத்து உங்களுக்கு விளக்கங்கள் கொடுப்பாங்க. கணவருடைய ஜென்ம நட்சத்திரம், உங்கள் மகனுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும்போது அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ, நீங்கள் போய் ஒரு பிடி உணவு கோமாதாவை கொடுத்துவாங்க. அது வாழைப்பழமாக இருக்கட்டும், அருகம்பில்லா இருக்கட்டும், ஏதாவது ஒரு உணவு. கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். 21 நாளில் அம்பாள் மாற்றி காட்டுவா. அதை நீங்கள் உணர்வீங்க. பூஜை ஆரம்பிங்கம்மா. நல்லா இருங்க. கண்டிப்பாமா. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. சுவாமிகள் அவர்களை ஒரு முறை நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்கம்மா. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இன்னொரு நேரம் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஜெயபிரதிங்கிற நேரம். யாருங்க இருந்து பேசுறீங்க? சுவாமிகள்கிட்ட பேசுங்க ஐயா. சொல்லுங்க மனோஜ்குமார். கல்யாணம் இப்பதான் ஆச்சு சாமி. சரி. குழந்தை பாக்கியம் இல்ல, வீட்டுல வந்து ரொம்ப கஷ்டம் சாமி. புது ஆட்டத்தை அந்த ஆட்டம் போயிடுச்சு சாமி. ஓ, பிரத்திங்கிரே. பயப்படாதீங்க. நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களா? ஆமா சார். ராவுகால பூஜை எப்படி செய்யணும் அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு கேளுங்க. வாட்ஸ்அப் மூலியமா கேளுங்க. உங்களுக்கு தகவல் தருவாங்க. பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பிரச்சனையை பதிவு செய்திருங்க வாட்ஸ்அப்ல. அதுக்காக பிரார்த்தனை நம்மளும் செய்வோம். நீங்களும் பூஜை ஆரம்பிங்க. சீக்கிரம் அதுக்குண்டான பலன் 21 நாள்ல மாற்றம் வரும். குழந்தை பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், மனைவியோட ஜென்ம நட்சத்திரம், ஒரு பிடி உணவு கோமாதா கொடுங்க. அவசியம் பீடத்தில் நடக்கக்கூடிய ஹோமத்தில் கலந்துக்கோங்க. வாழ்க்கை மாறும். நல்லா இருங்க. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. இன்றிலிருந்தே ராகுகால பூஜையை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இந்த மாதிரி திருமணமாகி குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் முன்னாடி ஒரு நம்மளுடைய அடியார் வந்து மகிமைகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது அவங்களுடைய தோழியோட கணவர் வந்துட்டு இன்னொரு ஒரு உறவுல இருந்ததும் நம்ம ராகுகால பூஜை செய்த உடனே அவங்க வந்து திரும்பி வந்துட்டார் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் திருமணத்திற்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரிந்தா இது எல்லாமே தடுக்கலாம் அப்படின்னா அதற்கு ஒரு வாய்ப்பு தான் அமாவாசை பரிகார பூஜை முறைகள். திருமணம் செய்வதற்கு முன்னாடியே இந்த பரிகாரத்தை செய்து கொள்வதன் மூலியமா அதற்கு அடுத்த கட்டத்துல அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு தேவையானது எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க, நம்மளுடைய நிகழ்ச்சியில தொடர்ந்து மகிமைகளை பகிர்ந்துகிட்டு இருக்க அடியார்களே சான்று. இப்போ அமாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்யணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் சுவாமி? நிச்சயமா. முதல் இந்த அமாவாசை பரிகார பூஜை நீங்க கேட்டீங்க பாருங்க. திருமணத்திற்கு முன்னாடி, திருமணமாகி பிரச்சனை இருக்கு அப்படின்னா திருமணத்திற்கு முன்னாடி இந்த பரிகாரம் செய்தா திருமணமாகி பிரியறது மட்டும் கஷ்டம் இல்லாம திருமணமாகி 2 பேர் கஷ்டப்பட்டு வாழ்வாங்க பாருங்க. இஷ்டப்பட்டு தான் திருமணம் செய்கிறாங்க. இஷ்டப்படும் போது கஷ்டம் இருக்காது. திருமணம் ஆனதுக்கப்புறம் இஷ்டப்பட்டு சேர்ந்தவங்களுக்கு கஷ்டம் இருக்கும். என்ன காரணம்னா அவங்களுடைய கர்ம வினைகள்.
அப்போ அந்த திருமணத்திற்கு முன்னாடி அவங்க அதுக்குண்டான முறையான தீர்வுகள். யாரும் இது திருமணத்திற்கு முன்னாடி செய்யணுன்ற என்ன வராது. பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் திருமணத்துக்கு முன்னாடி பரிகாரம் செய்வாங்க. ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகலையா, கோயிலுக்கு போய் ஒரு பரிகாரம், ஒரு ஹோமம், இல்லை எங்கேயோ போய் ஒரு பூஜைகள் செய்து பரிகாரம் செய்துக்கிறாங்க. நம்மளுடைய பரிகாரம் வாழ்நாள் முழுதும் வாழ்க்கையில் ஒரு முறை செய்கிற பரிகாரம். வாழ்க்கையில் ஒரு முறை. உங்களுக்கு வருடம் வருடம் உங்களுடைய வாழ்க்கை மாறினா வருஷம் வருஷம் அது உங்கள் சௌகரியம். அது செய்யும்போது உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். எப்படி வருடத்துக்கு ஒரு முறையா 2 எப்பப்போ செய்யணும்னு சொல்லுவோம். சில பேருக்கு ஒரு தடவை செஞ்சால் போதும். என்ன பிரச்சனைக்காக வராங்களோ அந்த பிரச்சனை சரியா போச்சுன்னா விட்டுருங்க, அந்த பிரச்சனை சரியா போகும். அதுக்கப்புறம் தேவை என்பது அந்தந்த தேவைக்கேற்றால் போல் நம்மளுடைய பரிகாரங்கள் இருக்கு. ஆனால் வாழ்க்கையில் ஒரு முறை செய்தால் முதல் அந்த பரிகாரம் செய்யும்போது அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, முதல் ஆயுள் பாதுகாப்பு, ஆரோக்கியம், இது 2 முதல் கிடைச்சிடும். ஆயுள் ஆரோக்கியம் இருந்தால் எதை வேணாலும் பிடிச்சிக்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும். திருமணத்திற்கு முன்னாடி செய்து கொடுக்கும்போது கணவன் மனைவி 2 பேரும் அதுக்கப்புறம் சேரும்போது வாழ்க்கையில் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நல்லா இருக்கும். 7 வயதில் நீங்கள் செய்யும்போது அந்த பிள்ளை 7 வயதுலேருந்து 14 வயதுக்குள்ளே தான் அந்த பிள்ளைகளுடைய ஒழுக்க நிலை அப்படியே முழுமையாக பதியும். அதுக்கப்புறம் அவங்க ஒழுக்க நிலை மாறாது. அந்த 14 வயதுக்குள்ளே நீங்கள் அதை முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா, அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்தாக இந்த பரிகாரத்தை கொடுத்தீங்கன்னா, எந்த நட்பு கிட்ட பழகணும், எப்படிப்பட்ட ஆள்கிட்ட பழகக்கூடாது, அனைத்தும் அவர்களுக்கு புரியும். நல்ல நண்பர்களோடு சேர்வார்கள், தீய நண்பர்களை விலக்கி வைக்கும். இவங்களோட அந்த தீய நண்பர்களோடு இவங்களுடைய பாதை அங்கே போகாது. அது தாய் தந்தைக்கு ஒரு வரப்பிரசாதம். குழந்தைகளுக்கு முக்கியமாக ஒரு பெரிய சக்தி அது. 14 வயதுலேருந்து 21 வயதுக்குள்ளே செய்யும்போது அவங்க அடுத்த கட்டம் படிப்பு, அந்த படிப்பில் என்ன படிக்கணும்னு நிறைய குழப்பம் இருக்கும். என்ன வரும்னு தெரிஞ்சு ஜாதகத்தை போய் ஜோசியத்தை கேட்பாங்க. சில பேர் கேட்க மாட்டாங்க. அந்த பையனுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி படிக்க வைக்க பார்ப்பாங்க. அவன் இதில் நல்லா படிக்கிறானோ, ஆனால் அவன் அந்த சப்ஜெக்டில் போய் அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் படித்த படிப்பு படிக்க முடியாமல் போயிடும். அவனுக்கு அது படிக்கக்கூடாதுன்னு இருக்கும். அப்போ அதை மாற்றி கொடுத்து அந்த 7 வயதுலேருந்து 14 வயதுக்குள்ளே செஞ்சிட்டாலே அது மாறும். 14 வயதுலேருந்து 21 வயதுக்குள்ளே செஞ்சால் உயர்கல்விக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில் எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாது, அந்த எடுக்கக்கூடிய விஷயம் மட்டும்தான் வரும். அப்போ அந்த கல்லூரி படிப்பு படிக்கும்போது அவங்களுக்கு ஒழுக்கமான படிப்பு, நல்ல நண்பர்கள் சவகாசம், போகும்போது வெளியில் போகும்போது வரும்போது பாதுகாப்பு கிடைக்கும். அந்த பாதுகாப்பு தான் இந்த அமாவாசை பரிகாரம். புரியுதா? இந்த பரிகாரம் என்பது நிரந்தர தீர்வு. 21 வயதுக்கு மேலே செய்யும்போது திருமண வாழ்க்கை, அதுக்கப்புறம் தொழில். புரியுதுங்களா? இப்போ ஐஏஎஸ் படிக்கணும், கலெக்டர் படிக்கணும், சிஏ படிக்கணும், இப்படிலாம் படிக்கிறாங்க பாருங்க, டாக்டர் ஆகணும். அத்தனை பரீட்சையிலும் எழுதி ஃபெயில் ஆகும்போது அவங்களுக்கு எவ்வளோ மன வருத்தம் வரும். அது நடக்காது. என்கிட்ட வரும்போதே என்ன சொல்கிறோம், இது என்ன படிக்கலாம்ன்றதை முதல்ல அவங்களுக்கு யோசனை கொடுத்துரும். இல்லைன்னா உங்களை கேட்ப நீங்கள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நம்ம ஜோதிட ரீதியாக சொல்கிறத விட நீங்கள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு அந்த கல்வி வருமா, வரும்னா சந்தோஷம், போயிடுங்க. வராதுன்னா இதுதான் நீ படிக்கணுமான்னு கேட்பேன். அப்போ இந்த பரிகாரம் செய், அதுக்கு உண்டான சூழ்நிலை உன்னுடைய சக்தி தன்னால் அதிகரிக்கும், உனக்கு அந்த படிப்பு வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தோல்வி என்பது இருக்காது. அப்போ பிள்ளைகளை விரக்தி நிலையில் கொண்டு போய் விடாமல் இந்த அமாவாசை பரிகாரம் என்னும் நிலையை அவங்களுக்கு செய்து கொடுங்க. தாய் தந்தைகளாக இருக்கிறவங்க செய்து கொடுத்தால் நிச்சயமாக பாதுகாப்பு, ஆயுள் ஆரோக்கியம், ஒழுக்கம், நல்ல நிலை அவர்களுக்கு வாழ்க்கையில் வரும். தவறான நிலைக்கு போக மாட்டாங்க. அப்படி ஒன்றா படிப்படியாக உயர்ந்து கொண்டிருக்கும். நிச்சயமாக வாழ்க்கை மாறும். அதை மக்கள், நம்மளுடைய அடியார்கள், நமது ஜெயபிரத்திங்கிரா பீடத்தின் குடும்பத்தினர், அங்கத்தினர், நம் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் செய்து கொடுங்கள். நிச்சயமாக வாழ்க்கை மாறும். அந்த வாழ்க்கையின் என்னென்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அத்தனை சூழ்நிலைகளும் அவர்கள் வென்று வருவார்களே தவிர அதனால் நொந்து உட்கார மாட்டாங்க. என்ன தேவையோ அது கிடைக்கும். அது வாழ்க்கைக்கு அவங்களுக்கு எல்லாமே தெய்வத்தின் மீது பக்தி வரும். அன்னை அவளை பிடித்து கொண்டே வாழ்க்கையில் ஜெயிக்கலான்ற எண்ணம் வரும். அதுக்கப்புறம் அவர்களுக்கு எல்லாம் தானாக கிடைக்கும். சரியா? கண்டிப்பா சுவாமி. நம்ம தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஜெயபிரதங்கிற நேரம், யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சுவாமிஜி. திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர்ல இருந்து நாகராஜன் பேசுறேன். சொல்லுங்க நாகராஜன். ஐயா, நான் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தேன் 2014 இருந்து 18 வரைக்கும். சரி. 18ல இருந்து வெளியே இங்க வந்துட்டேன், ஊருக்கு, இந்தியாவுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி என்னால போகவே முடியல. எல்லா வாய்ப்பும் வருது வந்துகிட்டே இருக்கேன், ஆனா போக முடியல, போறதுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? 5 வருஷம் ஆயிடுச்சு. மேச ராசி, பரணி நட்சத்திரம், மிதுன லக்னம். என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? 43. சரி. இன்னமும் வெளிநாடு போய் ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கா? இருக்குது, ஆனா முயற்சி எடுத்து வைக்கிறீங்க, போக முடியல. இங்க உள்ள லோக்கல்ல உள்ள வேலைகளுமே, அதாவது தொழிலுக்கு உள்ள முடக்கமா இருக்கு. தொழில் முடக்கம், வேலை முடக்கமா இருக்கு. பயப்படாதீங்க. நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களா? ஆமா. கவலைப்படாதீங்க. நம்ம அலுவலக நம்பரை தொடர்பு கொண்டு கேளுங்க, வாட்ஸ்அப்ல கேளுங்க, விளக்கம் கொடுப்பாங்க.
புகைப்படத்தை அனுப்பிச்சி வைப்பாங்க, ராகுகால பூஜை முறை அனுப்பிச்சி வைப்பாங்க. அனுப்பி வைத்தவுடன் உங்களுடைய பிரச்சனை என்னன்றதை கோரிக்கையை செலுத்திடுங்க. அந்த வாட்ஸ்அப்பில் எனக்கு வேலை, வெளிநாட்டு வேலை போகணும், அல்லனா எனக்கு தொழில் நல்லபடியாக அமையணும் போடுங்க. அதுக்குண்டான பிரார்த்தனை நான் பண்ணுவேன். அடியார்கள் அங்கே ராகுகால பூஜையில் கூட்டு வழிபாட்டில் வைப்போம். தைரியமாக இருக்கலாம். நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு 21 நாள்லேருந்து 48 நாளுக்குள்ளே உங்களுக்கு மாற்றம் வரும். அவசியம் பீடத்தில் நடக்கக்கூடிய ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில என்ன வேணுமோ அது நடக்கும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மாதம் ஒரு முறை வரும். ஒரு பிடி உணவு கோமாதா கொடுங்க. நிச்சயமாக 21 நாள்லேருந்து 48 நாள்ல பெரிய மாற்றம் வரும். நல்லா இருங்க. கண்டிப்பா சார், அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. நம்மளுடைய பீடத்துல நடக்கக்கூடிய எல்லா ஹோமங்களையும் கலந்துக்கோங்க. அந்த அன்னையினுடைய அருள் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இந்த தருணத்துல பாதகமல மற்றும் ராகுகால பூஜைகளை தொடர்ந்து செய்யறதுனால ஏற்படக்கூடிய மகிமைகளுக்கான தொகுப்பை நம்ம அடியார்களுக்கு கொண்டு வந்துடலாம். நேர்களே, ராகுகால பூஜை மற்றும் பாதகமல பூஜைகளை தொடர்ந்து செய்யறதுனால ஏற்படக்கூடிய மகிமைகளுக்கான தொகுப்பு இது உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். அதர்வண வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற அமாவாசையை முன்னிட்டு அற்புதமான மூலிகைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9052233000 மற்றும் 9840086373. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் நன்றாக குருவாழ்க, குருவே துணை. என் பேர் லட்சுமி நாராயணன். 5 வருஷமாக ராகுகால பூஜை பண்ணுறேன், பாதகமலை பூஜை பண்ணுறேன். நல்ல மகிமைகள்லாம் நடந்திருக்கு. இப்போ சமீபமாக நான் சிம்மமுக கவசம் வாங்கி நான் அனுபவிச்சிருக்கேன். சிம்மமுக கவசம் அனுபவிக்கிறதுக்கு முன்னே 6 மாதமாக என் மகளுக்கு வந்து வரன் தேடிட்டு இருந்தேன். ஆனால் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் அனுபவித்த பிறகு கிடைச்சது. நல்ல வரனாக கிடச்சி திருமணம் நல்லபடியாக முடிஞ்சது. ஜனவரி 26ஆம் தேதி திருமணம் நடந்தது. அதே மாதிரி என் மனைவிக்கும் வாங்கி அணிஞ்சேன். அவங்களுக்கு வேலையில் வந்து இந்த நல்ல போஸ்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நல்லதே நடக்கு. அதுமாதிரி நீங்களும் சிம்ம கவசம் வாங்கி அணியுங்க, நல்லதே நடக்கும். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் நடத்தும் மாபெரும் சனிப்பெயர்ச்சி யாகம் 20/12/2023 அன்று புதன்கிழமை மாலை 5:22 மணிக்கு வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி சனீஸ்வர பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிரவேசிப்பதை முன்னிட்டு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை மாபெரும் சனிப்பெயர்ச்சி யாகம் நடைபெற உள்ளது. பயன்பெறும் ராசிகள் தனுசு, கன்னி, மேஷம். பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் கடகம், சிம்மம், விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம். சனிப்பெயர்ச்சியினால் பாதிக்கப்படும் ராசியினர்கள் அனைவரும் சனி பகவான் பிரீத்தி தாயத்தை வாங்கி அணிந்து கொள்வது நலம்.
குடும்ப சங்கல்பம் செய்து கொள்ளும் அனைவருக்கும் ஒரு சனி பகவான் பிரீத்தி தாயத்து வழங்கப்படும். சனி பகவான் விசேஷ மூலிகை சங்கல்பம் செய்து கொள்ளும் அனைவருக்கும் சனி பகவான் விசேஷ மூலிகை தங்கள் கையில் வைத்து குடும்பத்துடன் பிரார்த்தனை செய்து கொண்டு தாங்களே சுவாமிகளிடம் கொடுத்து ஹோமத்தில் சேர்க்கப்படும். இந்த சனி பகவான் விசேஷ மூலிகை சங்கல்பத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு 2 சனி பகவான் பிரீத்தி தாயத்து மற்றும் ஜெய் புரொடெக்டர் தாயத்தும் வழங்கப்படும். இந்த மாபெரும் சனி பெயர்ச்சி யாகத்தில் நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் அடியார்களும் பக்த கோடிகளும் சிஷ்ய கோடி பெருமக்களும் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருளையும் குருவின் கிருபா கடாட்சத்தையும் பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9022330000, வாட்ஸ்அப் எண் 9840086373. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் ஜனவரி 3ஆம் தேதி மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் ஜனவரி 10ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். என்ன நேயர்களே, பாதகமல மற்றும் ராகுகால பூஜைகளை தொடர்ந்து செய்யறதுனால ஏற்படக்கூடிய மகிமைகளை பார்த்திருப்பீங்க. இந்த மகிமைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னா நம்மளும் தொடர்ந்து இந்த பூஜை முறைகளை செய்துட்டு வரணும். தொடர்ந்து சுவாமிகள் அவர்களை நேரடியாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக தனிநபர் ஆலோசனை முறையை சுவாமிகள் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. 9025233000 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலியமா தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க 9840086373 இந்த எண்ணை பயன்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து வரக்கூடிய 20ஆம் தேதி சனி பெயர்ச்சி யாகம் நம்மளுடைய பீடத்தில் நடைபெற இருக்கு. அதுல சங்கல்பம் செய்து கொள்ளணும் நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். ஜனவரி 3ஆம் தேதி சுவாமிகள் அவர்களின் அவதார திருநாள் ரொம்பவே சிறப்பா நம்மளுடைய பீடத்தில் நடைபெற இருக்கு. அன்றைய தினம் இரவே அஷ்டமி நடுநிசி ஹோமமும் நடைபெற இருக்கு. அடியார்கள் அனைவரும் பீடத்தில் நடக்கக்கூடிய ஹோமத்தில் கலந்து கொண்டு குருவின் அருளையும் அன்னையின் பரிபூரண கிருபா கடாட்சத்தையும் பெறுங்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. ஒரு நேர இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு. வணக்கம், ஜெய் பிரதேங்கிற நேரம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, ஜெயபிரத்திங்கிற ஜெயபிரத்திங்கிற திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் பக்கத்துல வாய்வூர் கிராமத்துல இருந்து பேசுறோம்மா. உங்களுடைய பெயர் சொல்லிட்டு சுவாமிகள்கிட்ட பேசுங்கம்மா. என் பேர் பத்மா. சுவாமிகள்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. நன்றாக குருவாழ்க குருவே துணை. உங்க பாதம் வணங்குறோம் குருஜி. நல்லா இருக்குமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்க கையில பேசுறதுக்கு. சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. பொண்ணு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போயிருந்தது. சரிம்மா. தவறான வழியில போயிட்டு கஷ்டமா இருந்தது. சாமி டிவில பார்த்துதான் சாமி கும்பிட்டோம். சரிம்மா. பாதகம்பளம் வாங்கணும். சரிம்மா. இப்போ அவளுக்கு மனமாற்றம் வந்து பண்ணிக்கிறேன்னு கல்யாணம் பண்ணி நாளைக்கு வராங்க முடிக்கிறேன்னு. அப்படியா? உங்க விருப்பப்படி பண்ணிக்கிறேன்னு வராங்க இல்லையா? இப்ப நாளைக்கு முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ராகுகால பூஜை செய்து பாதகமல பூஜை செய்து பெண்ணின் எண்ணங்களை தவறான வழியில போனான்னு சொன்ன இந்த எண்ணங்களை மாத்தி கொடுத்திருக்கா அன்னை அவள் இல்லையா? ஆமா. சந்தோஷமா. அதே மாதிரி எங்க சொந்த பந்தெல்லாம் பேசாம இருந்தாங்க. எங்க மூத்தார் பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்துக்குது. பழம் வாங்கி போய் கொடுத்து அஷ்டமி ஹோமத்துல வந்து நீங்க அம்பாள்கிட்ட வந்து பழம் வாங்கி போய் கொடுத்து குழந்தை உருவாகி சொந்த பந்தமா அங்க வந்தாங்க. சரி. அங்கேயே பார்த்து வருவலாம் மெதுவாச்சு. சந்தோஷமா. அம்பாளுடைய புகழ் எல்லாருக்கும் சொல்லுங்கம்மா. உங்களுக்கு பொண்ணுடைய வாழ்க்கையை மாத்தி காட்டியிருக்கா. பொண்ணுடைய தவறான விஷயத்துல போன பொண்ணை மாத்தி கொடுத்துருக்கா. உறவுகளோடு ஒற்றுமையா சேர வச்சிருக்கா. என்ன சந்தோஷமா எல்லாருக்கும் சொல்லுங்கம்மா. அம்பாளுடைய புகழ் என்னைக்கும் உண்டு. நல்லா இருங்க. அம்பாளுடைய புகழை எல்லாருக்கும் சொல்லிட்டு வாங்க. சொந்த பந்தங்களோட உறவுகளை சேர்த்து வச்சிருக்கா அன்னை அவள் எப்பொழுதும் நம்ம கூடவே இருப்பா, வழி நடத்துவா. எல்லாருக்கும் சொல்லுங்க. சரியா? கண்டிப்பா.
அழைத்ததுக்கு ரொம்பவே நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கம்மா. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இப்போ வரக்கூடிய 20ஆம் தேதி நம்மளுடைய பீடத்துல வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி சனிப்பெயர்ச்சி யாகம் நடைபெற இருக்கு. இதுல அடியார்கள் எல்லாருமே குடும்ப சங்கல்பமும் விசேஷ மூலிகை சங்கல்பமும் செய்யணும் அப்படின்னு எல்லா அடியார்களும் விருப்பப்படுறாங்க. இப்போ வெளிநாட்டு வாழ் அடியார்கள் அங்கிருந்து இங்கிருந்து விசேஷ மூலிகை சங்கல்பங்கள் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அப்படி செய்யறதுனால அவங்களுக்கு என்ன மாதிரியான கூடுதல் சிறப்புகள் நடக்கும் சுவாமி? இந்த 2 சங்கல்பங்களுக்குமான வித்தியாசங்களையும் கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. நிச்சயமா. அதாவது குடும்ப சங்கல்பம் என்பது எந்த ஹோமத்திலையும் சங்கல்பம் செய்வது போல நம்ம குடும்பத்துடைய பெயர், ராசி, நட்சத்திரங்கள்லாம் சொல்லி நம்மளுடைய கோரிக்கைகளை வைத்து எங்க போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் சங்கல்பங்கள் உண்டு. எந்த ஹோமங்கள் இருந்தாலும் சங்கல்பங்கள் தான் முக்கியம். அந்த சங்கல்பத்தை செய்தால் தான் அந்த ஹோமத்தில் என்னென்ன பலன்கள் வருமோ நமக்கு கிடைக்கும். அந்த சனிப்பெயர்ச்சினால் பாதிக்கக்கூடிய ராசினர் நான் சொல்லியிருக்கோம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த ராசினர் அத்தனை பேரும் குடும்ப சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். பொதுவாக யார் வேணாலும் குடும்ப சங்கல்பம் செஞ்சுக்கலாம். இந்த பாதிக்கிற ராசி தான் பண்ணிக்கணுமா, நல்லா இருக்கிற ராசி பண்ணிக்கக்கூடாது, தாராளமாக பண்ணிக்கலாம். மேலும் நன்மைகள் நடக்கும். தீமை நடக்கக்கூடிய ராசியினருக்கு, பாதிக்கக்கூடிய ராசியினருக்கு அந்த தீமைகள் குறைக்கப்படும், நன்மைகள் இன்னும் பெருகும். புரியுதா? இந்த தீமை இல்லாமல் நன்மை பெருக வழி கிடைக்கும் இந்த குடும்ப சங்கல்பம் செய்யும்போது. இந்த மூலிகை சங்கல்பம்ன்றது எனக்கே புரியுது. அம்பாள் சொன்னாங்க, பண்ண சொல்கிறோம். மூலிகை விசேஷ மூலிகை சங்கல்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்கள் கையில் ஒரு பூர்ணாகுதி மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து நீல வஸ்திரத்தில் உள்ள எல்லா விதமான அன்னை அவள் சொன்ன மூலிகைகளை வைத்து, முக்கியமாக வைத்து உங்கள் கையில் கொடுத்துருவோம். நீங்கள் குடும்பத்தோடு பிரார்த்தனை செய்துக்கணும். பிரார்த்தனை செய்துட்டு என்னுடைய கையில் கொடுத்துருவீங்க. ஹோமம் பூர்ணாகுதிக்கு முன்பு, மகா பூர்ணாகுதிக்கு முன்பு நீங்கள் கையில் இப்படி வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுடைய பிரச்சனை என்ன? இந்த சனி பயிற்சியில் எனக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது, இந்த சனி பயிற்சியில் எனக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்குது, எங்கள் குடும்பத்தில் இத்தனை பேருக்கு சனி 7.5 சனி ஆரம்பிக்குது, இப்படி அத்தனையும் வேண்டிக்கிட்டு அஷ்டம சனி, 4ஆம் இடத்தில் சனி, 7ஆம் இடத்தில் சனி, ஜென்ம சனி, புரியுதுங்களா? இந்த முதல் முறையாக மீன ராசிக்கு ஆரம்பிக்குது. இப்படி எல்லாமே இந்த பிரார்த்தனையை வைத்துக்கொண்டு எங்களுக்கு இந்த பாதிப்பிலிருந்து நவகிரக நாயகியான அன்னை நீ பாதுகாப்பு கொடுமான்னு உங்களுக்கு ஒரு மந்திரமும் சொல்லி கொடுத்துருவோம். அப்போ அதை கையில் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு என்கிட்ட கொடுப்பீங்க. அதை மகா பூர்ணாகுதிக்கு முன்னாடி அம்மா இவங்க என்ன கேட்டாங்களோ அந்த சனி பிரீத்தி இவங்களுக்கெல்லாம் நடக்கணுமா, நவகிரக நாயகியான நீ இதெல்லாம் பாதுகாத்து செய்து கொடுமா, நீங்கள் சொன்ன முறையில் நடத்தியிருக்கோம், அவசியம் எல்லாரையும் காப்பாற்றுமான்னு சொல்லுவோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சங்கல்பங்கள் செய்வது என்ன விசேஷம்? ஏன்னா நீங்கள் வர முடியாது, ஒவ்வொரு பயிற்சியிலையும் நம்ம கலந்துக்க முடியாது. ஏன்னா எங்கேயோ இருப்போம், வரத்துக்கு நிறைய செலவாகும். அதற்கு பதிலாக இந்த விசேஷ மூலிகை சங்கல்பம் செய்யும்போது உங்களுக்குன்னு தனியாக அங்கே எடுத்து வச்சுருவாங்க. எப்படி நவராத்திரிக்கெல்லாம் சங்கல்பம் செஞ்சுக்கிட்டீங்க, அங்கேருந்து ஒரு நவராத்திரி ஹோம கட்டளையை ஏற்றுக்கிட்டீங்க, அது போல் இந்த சங்கல்பங்கள் செய்து அதற்குண்டான அந்த தாயத்து சில பேருக்கு கொடுக்க முடியாது. சுவாமி நான் சனி பிரீத்தி தாயத்து போட முடியாது, போடாமலே என்ன பலன் கிடைக்குமோ அதை கொடுத்துரும். அது உங்களுக்குன்னு தனியாக செய்வோம். அது நீங்கள் அதுக்கு பதிவு பண்ணும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க. தாயத்து போடாத முறை சங்கல்பமும் அதுதான் விசேஷ மூலிகை சங்கல்பம். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அதுக்கு என்ன முறையோ அதை சொல்லி தருவாங்க. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அங்கிருந்து சங்கல்பம் செய்துக்கலாம். உங்களுக்காக நான் சங்கல்பம் செஞ்சுப்பேன். உங்களுடைய அந்த விசேஷ மூலிகை சங்கல்பம் செய்யும்போது அதுக்குன்னு தனியாக பூர்ணாகுதி மாதிரி கட்டி கொடுக்க போகிறோம் இல்லையா, நீல வஸ்திரத்தில், அது உங்களுக்குன்ற பேரை வைத்து தனியாக வச்சுருவோம். உங்கள் பேர், ராசி, நட்சத்திரங்கள் எழுதி அங்கே வச்சுட்டு எல்லாரதையும் வாங்கி, எல்லாரும் அங்கே வந்திருக்கவங்கெல்லாம் வாங்கி அங்கே ஹோமத்தில் செலுத்தினதுக்கப்புறம் உங்களதை எடுத்து நான் செலுத்துவேன். என்ன, இன்னும் சனி பயிற்சிக்கு 6 தினங்கள் தான் இருக்குது. வருகின்ற 20ஆம் தேதி புதன்கிழமை இருக்குது. நம் அடியார்கள் ஏற்கனவே பயன்படுத்தி வர முதல் உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க. நேராக வந்து பண்ணிக்கிறேன், குடும்ப சங்கல்பம் பண்ணிக்கிறேன், விசேஷ சங்கல்பம் செஞ்சுக்கிறேன்னு பதிவு பண்ணுங்கள். கட்டணத்தை நீங்கள் அங்கே வந்து கூட செலுத்திக்கலாம். முடிஞ்சவங்க வாங்க, முடியாதவங்க கொரியரில் உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்புவாங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அனுப்ப முயற்சி பண்ணுவோம். உங்களுக்கு எது சௌரியமோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவசியம் இந்த சனிப்பெயர்ச்சினால் நமக்கு அனைவருக்கும் நன்மைகள் நடக்கும். யார் யாரெல்லாம் சங்கல்பம் செஞ்சுக்கணும்னு முக்கியமாக ஒரு 6 ராசினர் சொல்கிறேன். கடகராசி, சிம்ம ராசி, விருச்சக ராசி, மகர ராசி, கும்பராசி, அதே போல் மீனராசி. இந்த 6 ராசினர், மற்ற ராசினர் செஞ்சுக்க கூடாதா? எல்லா ராசினரும் செஞ்சுக்கோங்க. இந்த 6 ராசினர் கட்டாயம் செய்து கொள்ளுங்கள். சனிப்பெயர்ச்சினால் அன்னையின் அனுகிரகத்தோடு நிச்சயமாக நன்மை நடக்கும். முடிந்தவர்கள் அவசியம் நேரடியாக வந்து குடும்ப சங்கல்பமாவது செய்து கொள்ளுங்கள். இந்த சனிப்பிரீத்தி தாயத்தை எங்கள் வீட்டில் யாருக்குமே போடுறதுக்கு இல்லை சுவாமி, நான் ஏன் பண்ணிக்கணும்னா, சனிப்பிரீத்தி தாயத்தை நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் போட்டுக்கிட்டோம், நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் இருந்தால் போட்டுக்கிட்டோம். முடிஞ்சால் பயன்படுத்திக்கொள்ளும். குடும்ப சங்கல்பம் செய்து எக்ஸ்ட்ரா எனக்கு பிரீத்தி தாயத்து வேணால் பதிவு பண்ணுங்கள்.
பதிவு பண்ணால்தான் உங்களுக்கு எடுத்து வைக்க முடியும். அன்னைக்கு வந்து கேட்டு கொடுக்கறது சிம்மமுக கவசம், ப்ரொடெக்டர் தாயத்துலலாம் ரெடியாக வச்சுக்க. நீங்கள் எத்தனை பேர் பதிவு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தயாராக இருக்கும். அவசியம் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து வரக்கூடிய 20ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி யாகத்துல கலந்துக்கணும்னு எல்லா அடியார்களும் விருப்பப்படுறாங்க. கட்டாயம் எல்லாருமே கலந்துப்பாங்க. அதற்கான பதிவுகளும் தொடர்ந்து எல்லாரும் செய்துட்டு வராங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இன்னொரு நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ஜெய் பிரதேங்கிற நேரம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. உங்களுடைய பெயர், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட பேசுங்க. பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, உங்களுடைய பெயர் சொல்லிட்டு சுவாமிகள்ட்ட பேசுங்கம்மா. இளவரசன். சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமி. வணக்கம்மா. நாங்க பாண்டிச்சேரியில இருந்து பேசுறோம் சாமிஜி. சரிம்மா சரிம்மா சொல்லுங்கம்மா. உங்களுடைய முதல் பயணம் இப்பதான் நான் டிவில பாத்துட்டு இருக்கேன். சந்தோஷமா சொல்லுங்கம்மா. எங்க வீட்டு எல்லாரும் பிள்ளைங்களுக்கு வீட்டுக்காருக்குலாம் அடிக்கடி உடம்பு சரியாம ஆகுது. சரி சரி சரிம்மா. ஒரு பக்கம் சொத்து பிரச்சனை, எங்க வீட்டுக்காரர் உடம்பு சரியாங்களால பிரச்சனை. சரி சரிம்மா. எங்களுக்கு மன நிம்மதியே இல்லை சுவாமி. கவலைப்படாதீங்க, நீங்க பேசுறதுலயே அந்த நிம்மதி இல்லைன்றது தெரியுது. சரியா? அடுத்த வாட்டி ஏதாவது மகிமை பேசும்போது நல்லா தெளிவா பேசுவீங்க பாருங்க. நீங்களும் இந்த பூஜையை எப்படி செய்யணும் அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு கேளுங்க. கேட்டுட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க வாட்ஸ்அப்ல. உங்களுடைய பிரச்சனையை வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணுங்க. பூஜையை நீங்க ஆரம்பிங்க. உங்களுக்காக பிரார்த்தனையும் நாங்க செய்யறோம். புரியுதா? அப்படி செய்யும்போது உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும். அது அவ்வளோ நன்மைகள் கொடுக்கக்கூடிய இந்த ராகுகால பூஜையை காலை அல்லது மாலை 6 to 7 பண்ணுங்க, அல்லது ராகு காலத்தில் செய்யுங்க. முடியலன்னா அதிகாலையில் செய்யுங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் அம்மா காப்பாற்றுன்னு நீங்கள் வீட்டில் பொதுவாக விளக்கேற்றி பூஜை பண்ணுற நேரத்துலையாவது பூஜை பண்ணி கூடவே இருமா, வழிநடத்துமா, சொத்து பிரச்சனை தீர்த்து கொடு, குடும்பத்தில் இருக்கிற நிம்மதி இல்லாமல் இருக்க அந்த நிம்மதியை கொடு, இப்படி வேண்டி கேளுங்க. பாண்டிச்சேரியில் தான் இருக்கீங்க. நம்ம பீடத்தில் நடக்கக்கூடிய ஹோமத்தில் வந்து அவசியம் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், கணவருடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு மாதந்தோறும் வரும் ஒரு பிடி உணவு கோமாதா கொடுங்க. வாழ்க்கை மாறும். 21 நாளில் நான் இருக்கேன்றத ஒரே நாளில் சொல்லி 21 நாளில் மாற்றங்களை கொடுப்பா. தீராத சொத்து பிரச்சனை உடனே தீரும். தீராத வியாதிகள் தீரும். நீங்கள் சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, நிம்மதியாக அன்னையால் இருப்பீங்க. நல்லா இருங்கம்மா. கண்டிப்பாமா. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. சுவாமிகள் அவர்களை ஒரு முறை நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்கம்மா. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அடியார்களினுடைய நலனுக்காக தான் நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு பூஜை முறைகளையும் எங்களுக்காக வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதுல ஒரு வகை தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிம்ம முக கவசமும் ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்தும் வந்து அடியார்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நம்மளுடைய பாதுகாப்பு அரணாக இந்த 2 விஷயங்களும் நமக்கு இருக்கு. இது 2க்குமான வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம அடியார்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க சுவாமி. நிச்சயமா. சிம்ம முகக்கவசம் என்பது அன்னையின் சக்தி நமக்கு கவசமாக இருந்து நம்மளை வழிநடத்தும். அன்னை என்பது சிம்ம முகத்தவள் என்று பேர். அவளுக்கு சிம்ம வாகினி, சிம்ம ரூபிணி. அப்படிப்பட்ட அன்னையுடைய முகத்தை நம் சிம்ம முக கவசமாக உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த முகம் மட்டும்தான் இருக்கும், சிம்ம முகம் இருக்கும். அது நம்ம இதயத்தில் பதியப்படுகிறது. அதில் 108 ரத்தின பஸ்பங்கள் இருக்கு. நம்ம பிள்ளைகள் எல்லாம் நமக்கு ரத்தினங்கள். முத்தே, வைரமே, மாணிக்கமேன்னு சொல்கிறோம் இல்லையா? பிள்ளைகளை அன்னைக்கு சொல்லி கொஞ்சம் நாங்கள் இப்போல்லாம் என்ன வச்சு கொஞ்சிறாங்கன்னு தெரியல. எல்லார் பிள்ளைகளும் அவங்களுக்கு வசதி. எல்லார் பிள்ளைகளும் வைரமாகத்தான் இருக்கணும். அது சில பேர் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளையும் தான் நினைத்தது போல் வாழ வைக்க முடியணுமா, தான் நினைத்தது போல் ஒரு பாதுகாப்பாக இருக்க வைக்கணுமா, சிம்ம முக கவசம் அணிவிங்க. எல்லாருக்கும் பரிகாரங்கள் செய்யக்கூடிய வசதி இருக்குது. அது எல்லாருக்கும் என்னை வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை கூட அமையாது. பரிகாரம்னா என்னை வந்து பார்க்கணும், அதுக்குண்டான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கணும். ஆனால் எல்லாரும் எங்கே இருந்தாலும் வந்து பார்க்க முடியுமானா முடியாது. அவங்களுக்கு இந்த ஆலோசனை எப்படி இருக்கணும் பார்க்கணுன்றது கூட தெரியாது. அப்படி ஒன்று இருக்கானும் தெரியாது. அப்போ அந்த சிம்ம முக கவசம் எப்படி இருக்குன்னு காட்சிப்படுத்திருக்கோம், பார்த்துருப்பீங்க. அந்த சிம்ம முக கவசத்தை வாழ்க்கையில் அணிந்தால் அன்னையுடைய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் பஞ்சபூத சக்தி நமக்கு சுத்தமாக எங்கெங்கே என்னென்ன பிரச்சனைக்கு ஒவ்வொரு பஞ்சபூத சக்தி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கும். சில பேருக்கு ஒன்றுமே இருக்காது, வாழ்க்கையில் ஒன்றும் இருக்காது. அது அளவாக இருக்கும், அது வாழ்க்கை அளவாக இருக்கும். சில பேருக்கு அதிகமாக இருக்கும், வாழ்க்கையில் நல்லா இருக்கும். சில பேருக்கு அளவுக்கு மீறி இருக்கும், பிரச்சனை இருக்கும். இப்படி அந்த பஞ்சபூத சக்தியின் ஒரு படி உயர்த்தி தரக்கூடியதுதான் சிம்ம முக கவசம். வாழ்க்கையில் ஒழுக்கம், அதே போல் குடிப்பழக்கம், அதிலிருந்து விடுதலை, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை, புரியுதுங்களா? இந்த விஷயங்கள்லாம் இந்த சிம்ம முக கவசம் செய்து கொடுக்கும். புரியுதா? அதே போல் இந்த ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்து என்பது என்னென்னா, உங்களுக்கு இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பேர் இப்போ 100% எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% பேருக்கு கண் திருஷ்டி என்பது இருக்கும். அந்த கண் திருஷ்டி அதிகமானால் நமக்கு செய்வினை யார் வேணால் பண்ண முடியும். பலமாக இருக்கும்போது செய்வினை வந்தால் கூட நம்ம நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. மனபலம் இருக்கணும். செய்வினை செய்யும்போதோ கண் திருஷ்டி வரும்போதோ மனபலம் இருக்கணும். அந்த மனபலம் சிம்ம முக கவசத்தை போடும்போது உங்களுக்கு கிடைச்சிடும்.
அப்போ இந்த கண் திருஷ்டி பில்லி சூன்யங்களில் அதிகமாக இருக்கக்கூடியது கண் திருஷ்டி. இந்த கண் திருஷ்டியிலேருந்து தப்பிக்கணும். கணவன் மனைவி நல்லா ஒத்துமையாக போயிட்டு இருப்பாங்க. அடடா ரொம்ப ஒத்துமையாக இருக்காங்கன்னு ஒருத்தங்க பார்த்து சொன்னோடனே நம்ம குடும்பத்திலே பெண் வீட்டார்லேயே நல்லா இருக்கீங்களேம்மா நல்லா இருக்குமான்னு சொன்னால் அவங்க அறியாமலே அந்த கண் திருஷ்டி அந்த 2 பேரை பிரிச்சோம். ஐயோ இவங்க வந்து நல்லா பூஜை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு போவாங்க, அன்னையிலேருந்து நம்மளால் பூஜையே பண்ண முடியாது. அப்போ அது கண் திருஷ்டி. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நல்லா படித்த பையன் மார்க் எடுத்திருப்பான், நம்ம யார்ட்டையோ சொல்லுவோம் இவன் நல்ல மார்க் எடுத்தாங்க, அன்னையிலேருந்து அவனால் படிக்கவே முடியாது. இதுவும் கண் திருஷ்டி. இந்த கண் திருஷ்டியிலேருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ள ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ உங்கள் சிம்ம முகக்கவசத்துக்கும் ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது எனக்கே தெரியாது, அன்னை அவள் சொல்லி நமக்கு கொடுக்குறா. ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்கும்போது நமது ஜெய் பிரத்திங்கிரா பீடத்தின் குடும்பத்தினர் அங்கத்தினர் பயன்படுத்துவதற்காக அன்னை அவள் கொடுக்குறா. அதை அடியார்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய சக்தி இந்த ரெண்டையும் அணிந்திருந்தால் பரிகாரம் செய்வதற்கு சமமாக இருப்பது. எல்லாரும் பரிகாரம் செய்து கொள்ள முடியும். 2த்தையும் ஒன்றாக அணிந்தால் பரிகாரம் செய்தது போல் இருக்கும். சிம்ம முகக்கவசம் அணிந்தவர்கள் ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்தை அணிய பாருங்க. இது வரைக்கும் நான் 2மே அணியில சுவாமினா, முதல் ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்து, அடுத்தது சிம்ம முகக்கவசம். ஒன்றா செய்வோம், உடனே முடியாது. பொருளாதாரம் எல்லாருக்கும் அவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. எதுவுமே இல்லையா, முதல் ராவுகால பூஜை பண்ணுங்க. அதையும் செல்வத்தையும் அவளே கொடுப்பா, எல்லாம் அவளே கொடுப்பா. உங்களுக்கு அந்த வழியும் அவளே காட்டுவா. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. இது தெளிவான விளக்கத்திற்கே ரொம்ப நன்றி. பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த விளக்கம் வந்து ரொம்பவே புரிஞ்சிருக்கும் சுவாமி. நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேரம் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஜெய் பிரதேங்கிற நேரம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ராமநாதன் பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? நன்னிலம். சரிங்க, சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சாமி வீட்டுல குலதெய்வம் வர மாட்டாங்க, வெளியில குலதெய்வம் வர மாட்டாங்க. சரி சரி சரி. நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களா? புதுசா தாங்க பாக்குறேன். சரி சரி சரி. குலதெய்வம் வரல. உங்க குலதெய்வ கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களா? போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனா குலதெய்வம் வரலன்னு உங்களுக்கு யார் சொன்னா? யாராவது சொன்னாங்களா, நீங்களே புரிஞ்சுக்கிறீங்களா? இல்ல நாங்க வெளியில கேட்டபோது சொல்றாங்க. கேட்டபோது சொல்றாங்க வாசல்ல தான் குலதெய்வம் நிக்குது. பென்சாவும் இருக்கு குடும்பத்துல. சரி சரி சரி. பயப்படாதீங்க. எப்பேற்பட்ட சாபமா இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருவா அன்னை ஜெய் பிரத்திங்கிரா. நம்ம நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்க. உங்க குலதெய்வம் தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைக்குது. உங்க வீட்டில் ராவுகால பூஜை ஆரம்பிங்க. சர்வமங்களா எண்ணெய்னு ஒன்று இருக்கு. பூஜையை ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கி அந்த எண்ணெயை விட்டு விளக்கேத்துங்க. தன்னால குலதெய்வம் வீட்டுக்குள் வரும். அதை நீங்கள் உணர முடியும். ராகுகால பூஜை எப்படி செய்யணும்னு கேளுங்க. பூஜையை ஆரம்பிச்சுட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் எண்லேருந்து நம்ம அலுவலக நம்பரில் நான் இந்த மாதிரி பூஜையை ஆரம்பிச்சிட்டேன், இந்த பிரச்சனை இருக்குன்ற பிரச்சனையை வாட்ஸ்அப்பில் போடுங்க. அந்த பிரச்சனையை போடும்போது உங்களுக்கான தகவல்கள் அம்பாள்கிட்டருந்தே உங்களுக்கு பெறுவதற்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம். உங்களுக்கு அது நிச்சயமாக நடக்கும். பூஜையை ஆரம்பிச்சுட்டு நம்ம பீடத்தில் நடக்கக்கூடிய ஹோமத்தில் வந்து அவசியம் கலந்துக்கிட்டு எனக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் வேணும், இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது, அதுக்கு தீர்வு வேணுமா, வழிகாட்டுமான்னு வேண்டிக்கோங்க. வழிகாட்டுவால் 21 நாள்ல மாற்றம் வரும். நல்லா இருங்க. கண்டிப்பாயா. அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. இன்றிலிருந்து ராகுகால பூஜையை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இப்போ இந்த மாதிரி குலதெய்வம் எங்களுக்கு சரியாக தெரியல, இல்ல குலதெய்வம் வீட்டுக்கு வரல அப்படிங்கிறது இன்றைய தலைமுறையில இருக்கிற நிறைய பேரோட பிரச்சனையாகத்தான் இருக்கு. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு தான் வந்து சர்வ மங்களா எண்ணெய். அதாவது சர்வ மங்களா எண்ணெயை விட்டு நம்ம விளக்கேற்றுவதன் மூலியமா நமக்கு அவ்வளவு நன்மைகள் நடக்குது. ஆனா அதுல முக்கியமான நன்மையா இந்த குலதெய்வ பிரச்சனையை வந்து நம்மளுக்கு சரி செய்து கொடுக்குது. இதுக்கு வந்து நிறைய சான்றுகள் சென்ற வார நிகழ்ச்சியிலும் நம்ம கிட்ட நிறைய அடியார்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்ப நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க இன்றிலிருந்து சர்வமங்களா எண்ணெயை விட்டு விளக்கேற்றலாம் நினைக்கிறவங்க என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணும்? நிச்சயமா ராகுகால பூஜை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்கள், குலதெய்வ பிரச்சனை மட்டும் இல்லாம எந்த பிரச்சனைக்கும் வழி தெரியல, எனக்கு தீர்வுக்கான வழி கிடைக்கல, ஈவன் நீங்க ராகுகால பூஜையே பண்ணிக்கிட்டு இருந்தா கூட பிரச்சனை அதிகமாக இருந்தால் உடனே ராகுகால பூஜையில பலன் கிடைக்காது. இருக்கிற உண்மையை நம்ம சொல்றோம். இல்லை கிடைத்தே தீர்வுன்னு மாற்றி பேசல. உண்மையாக நீங்கள் நம்பிக்கையோடு பூஜை செய்தால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் ராகுகால பூஜையில தீர்த்து வச்சிருவா. ஏன்னா அவளை உயிரா நேசிக்கிறோம், அவ தான் கதின்னு நம்புறோம், அவ நிச்சயமா சரி பண்ணுவா, கைவிட மாட்டான். அப்படி பூஜை பண்ற அத்தனை பேரும் சர்வமங்களா எண்ணெயை விட்டு அவசியம் வீட்டில் விளக்கேத்துங்க. குலதெய்வ பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும். குலதெய்வம் எதுன்னு தெரியலனாலும் அந்த குலதெய்வத்தை காட்டி கொடுக்கும். ஏன்னா எந்த தெய்வத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. புரியுதா? குலதெய்வம் இருந்தால்தான் மற்ற தெய்வங்கள்லாம் துணையா வரும். இந்த குலதெய்வம் தெரியாதவர்கள் நீங்க ராகுகால பூஜை பண்ணா ஜெய் பிரத்திங்கிராவே குலதெய்வத்தை அழைத்து வந்து உங்க வீட்டில் விட்டுருவாங்க. அதற்கு இந்த சர்வமங்களா எண்ணெய் உங்களுக்கு துணையாக இருக்கும். அதே போல நமக்கு பில்லி சூன்யங்கள் யாராவது செஞ்சா யார் செய்யறாங்கன்னு தெரியாம அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருப்போம். எங்கேயும் போய் மந்திர தந்திரங்கள்லாம் பண்ணி யார் செய்யறான்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். வெத்தலையில மை போட்டுலாம் பார்க்க வேண்டாம்.
நீங்க வீட்டுல பூஜை பண்ணா உங்ககிட்ட காட்டுவா, யார் செய்யறானோ அவனே காட்டுவா. நம்ம யார் செய்யறாங்கன்னு நம்ம காட்ட வேண்டாம். நான் எப்பயுமே அம்பாள்கிட்ட சொல்லுவேன், எது செஞ்சாலும் அடியார்களுக்கு காட்டுன்றது என்னுடைய வேலை இல்லை, அடியார்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து கொடுத்துரும். புரியுதா? நீங்களும் உங்களுடைய எதிரிகளை கண்டு கவலைப்படாதீர்கள், நீங்களும் எதிரிகளை கண்டு பயப்படாதீர்கள். சர்வமங்களா எண்ணெய் எப்படி அன்னை இருக்கான்னு நம்புறீங்களோ, சர்வமங்களா எண்ணெய் விட்டு விளக்கேற்றி 20 நிமிடம் கதறுங்கள் அவளிடம். அந்த கதறும் போது அவள் நம்மளிடம் வருவா பாருங்க. அவ உருவத்தை எப்படி காட்டுவா பாருங்க. அவ கோர ரூபம் கொண்டவள், கோரும் வரம் தருபவள். கோர ரூபத்துல நம்மள்ட்ட காட்சியை கொடுக்க மாட்டா. ரொம்ப பிரச்சனை இருக்கும்போது கோர ரூபமா காட்டுவா. அப்ப எதுக்கு பிரச்சனைனா, யார் எதிரியோ அவனுக்கு பிரச்சனை. அதனால சர்வமங்கள நீ விட்டு விளக்கேத்தி உங்களுடைய பிரச்சனைகளை 20 நிமிடம் பிரார்த்தனை செய்யுங்க. அம்மா திருமணமாகல, வேலை கிடைக்கல, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தைகள் கல்வி ஒழுங்கா படிக்க மாட்டேங்குது, ஒழுக்கம் இல்லை, என் பொண்ணு தவறான வழியில போகுது, பையன் தவறான வழியில போறாங்க. தவறான வழின்றது இவங்க சொல்றது, அவங்களுக்கு பிடிச்சது அது நல்ல வழின்னு நினைக்கிறாங்க. அது தவறு என்பதை நீங்கள் சொல்லணும். அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இந்த சர்வமங்கள எண்ணெய் விட்டு விளக்கேற்றி வேண்டினாலே மாறக்கூடிய சக்தி சிலருக்கு கிடைக்குது. எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு. அதனால அந்த எண்ணெயை விட்டு விளக்கேற்றி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்துக்குண்டான வழி சர்வமங்களா எண்ணெய் மூலமாக கிடைக்கும். அவசியம் தொடர்ந்து ஏற்றிக்கொண்டே வாருங்கள். ராவுகால பூஜையோடு இந்த எண்ணெயை விட்டு விளக்கேற்றி 2 ராவுகால விளக்குலையும் எத்தனை சொட்டுன்றது உங்களுக்கு வாங்கும்போது சொல்லித்தராங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கான பிரச்சனைக்கான தீர்வுக்கான நல்ல பாதை இந்த எண்ணெயை விட்டு விளக்கேற்றும் போது கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. இப்ப தொடர்ந்து வரக்கூடிய ஜனவரி 3ஆம் தேதி, அதாவது உங்களுடைய அவதார திருநாள் அன்றே அஷ்டமி நடுநிசி ஹோமமும் அன்றைய தின இரவு நடைபெற இருக்கு. தொடர்ந்து அஷ்டமி ஹோமங்கள்ல கலந்துக்கிறவங்களுக்கு அவ்வளவு நன்மைகள், குறிப்பா தொழில அவ்வளவு லாபகரமான விஷயங்கள் அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுக்கு நம்ம நிகழ்ச்சியிலே நிறைய அடியார்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த மகிமைகளை பகிர்ந்துக்கிறாங்க. இப்ப வரக்கூடிய இந்த அஷ்டமி நடுநிசி ஹோமத்துல கலந்துக்கிறது மூலியமா என்ன மாதிரியான சிறப்புகள் அடியார்களுக்கு நடக்கும் சுவாமி? நிச்சயமா. அஷ்டமி நடுநிசி ஹோமம் என்றால் சென்ற வாரம் நடைபெற்ற அந்த அஷ்டமி நடுநிசி ஹோமம் தான் எனக்கு நினைவில் வரும். ஏன்னா பல சோதனைகளுக்கு நடுவில் போக முடியாத சூழ்நிலையிலும் அன்னையை நினைத்த போது அங்கே கொண்டு போய் சேர்த்தா. அந்த நேரத்தில் மழையும் நிறுத்தி பல அடியார்கள் அங்கே வர வைத்தும். இப்போ ஒரு அடியார் பேசும்போது கூட சொன்னாங்க, அஷ்டமி நடுநிசிக்கு நாங்கள் இங்கேருந்து வந்தோம், தருமபுரியிலேருந்து வந்தாங்க, பெண்ணாகரத்துலேருந்து வந்தாங்க, போயிட்டு வந்தோம், சுவாமி எல்லார்ட்டையும் எங்கள்கிட்ட பேசினாங்கன்னு சொன்னாங்க பாருங்க ஒரு அடியார். அந்த அஷ்டமி நடுநிசி ஹோமம் என்பது வாழ்க்கையை நம் திசை திருப்பி விடுமா. அன்று நம்மளை நோக்கி வந்த புயலையே திசை திருப்பி விட்டா நம்ம பிரார்த்தனைக்கு. புரியுதா? அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை திசை திருப்பி விட்டு நம்மளை நல்லா இருக்க வச்சுருவோம். இல்லை இவளை பிடிக்கலன்னு நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது திசை திரும்பாது. ஏன்னா நம்ம இவகிட்ட திசையாக இவளை பார்த்து நம்ம திரும்பி இருக்கும்போது நம்மக்கிட்ட வரதெல்லாம் அவள் பார்த்துப்பா. ஆனால் இவ மேலே பக்தி அதிகமாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் தொடர்ந்து அஷ்டமி நடுநிசி ஹோமத்துக்கே வர முடியும். எல்லாராலும் வர முடியாது. ஆனால் அந்த மழை காலத்தில் வர முடியாமல் போனவங்களும் அவ்வளோ வேதனைப்பட்டு தகவல் கொடுத்துட்டாங்க, எங்களால் வர முடியல, எங்களை சுற்றி இப்படி பிரச்சனை, அப்படி. எல்லாருக்கும் நன்மை நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டோம். இந்த அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற 3ஆம் தேதி உங்கள் குருவின் அவதார திருநாளோடு சேர்ந்து வருது. இந்த அவதார திருநாள் அடியார்கள் விருப்பப்படி நடக்குதுமா. அடியார்கள் அதை ஒரு குழு வச்சு அவங்க பாட்டுக்கு பண்ணுறாங்க. அந்த அவதார திருநாளில் எனக்கு முக்கியம் அன்று அஷ்டமி நடுநிசியாக வந்தது மாபெரும் விசேஷம். அந்த நாளில் அடியார்கள் கலந்து கொண்டு குருவின் ஆசீர்வாதத்தையும் பெற்று அன்னையின் அனுகிரகத்தையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த ஒரு நாளில் ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. அன்னையும் குருவையும் நீங்கள் தெய்வமாக பார்க்கின்றீர்கள். நான் என் அன்னையை அவதான் எனக்கு மகா சக்தி, அவதான் எனக்கு தெய்வம், எல்லாமே அவதான். அவளை நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி, நீங்கள் குருவை குருவாக பாருங்கள், அன்னையை தெய்வமாக பாருங்கள். அன்றைய தினத்தில் அவசியம் கலந்து கொள்ளுங்கள். அன்னையினுடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். அதே போல நமது பீடத்தில் இதுவரை அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயம் நடைபெற இருக்கு. தை மாதத்தில் பிப்ரவரி 1 வாரத்தில் அன்னை ஜெய் பிரத்யங்கிராவின் மூலஸ்தான விக்கிரக பிரதிஷ்டா வைபவ திருநாள் அன்று இருக்கு. அவசியம் அதை அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். மிக விரைவில் தேதி அறிவிக்கின்றேன். அந்த நாளுக்கு உங்களால் முடிந்த கைங்கரியங்கள், ஏன்னா கீழிருந்து 7 அடி மொத்தம் 14 அடி மேலே எழுப்பணும். அதுக்கு கட்டுமான செலவு என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அன்னையை சுற்றி அந்த 4.25 அடிக்கு செவரு எழுப்புறோம். அனைத்தும் கருங்கல் திருப்பணியாக செய்கிறோம். புரியுதா? முடிந்தவர்கள் உங்களால் முடிந்த கைங்கரியங்கள் செய்யுங்கள். அன்னையின் அந்த பேஸ்மெண்ட் போடும்போது அடித்தளத்திற்கு நாம் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையின் அடித்தளத்திற்கு அன்னை அவள் என்றும் துணையாக இருப்பாள். அந்த அடித்தளத்தில் நாம் இருக்கணும். நம்ம ஒரு கல்லா, ஒரு சிமெண்டா,
ஒரு இப்படி ஏதாவது ஒன்றா இருக்கணும்போது அது கருங்கல்லையே கொண்டு வந்துட்டு இருக்கோம். உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். முடியாததை பற்றி கவலைப்படாதீங்க. என்னால் முடியலன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. அம்மா நல்லபடியாக நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. இருப்பவர்களை செய்ய வைங்க. நம்ம எல்லாரும் இது வரைக்கும் கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கோம்ல, எத்தனை பேர் வந்திருப்பீங்க, எத்தனை பேருக்கு எத்தனை மகிமை அவள் நடத்தி கொடுப்பா. அவள் அமர இருக்கிற இடத்தை நம்ம இப்போ கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அதற்கு உங்களால் முடிந்த கைங்கரியம் செய்யுங்க. முடியாதவர்கள் 4 பேருக்கு முடிந்தவர்கள்ட்ட சொல்லுங்க. உங்களை சுற்றி நிறைய பேர் டிவி பார்க்க மாட்டாங்க, யூடியூப் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த தகவலை கொடுங்க. எல்லாரும் அந்த தினத்தில் அவசியம் வாங்க. புரியுதா? அவசியம் அன்னை அவள் அனுகிரகம் அவளை வைத்தவுடன் அவள் கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தை பாருங்க. கண்கொள்ளா காட்சி அன்று காண தவறாதீர்கள். ஏன்னா அந்த நாள் விட்டா திருப்பி வராது. நான் கேட்டு தரலாமா? என்னை எழுப்பி கொடுத்த தேதி அவ. இன்று வரை நான் கவலைப்பட்டு கொண்டிருப்பது நீ கொடுத்தது நீ பார்த்துக்கோன்ற. நான் கவலைப்படுறது இல்லை. இருந்தாலும் கட்டுமானங்கள் முடிக்கணும், எல்லாம் நடக்கணும்னா ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் பாருங்க. அம்மா நல்லபடியாக முடிச்சு கொடு. அந்த எண்ணத்தோடு இருந்துகிட்டு இருக்கேன். வேறு எந்த பணியும் எனக்கு இப்போ முக்கியம் இல்லை. அதனால் அவசியம் அடியார்கள் தங்களால் இயன்ற விஷயங்களை அன்னைக்கு செய்து உங்களுடைய வாழ்க்கையில் அடித்தளத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கூடவே அன்னை ஜெயபிரத்திங்கிறாருப்பா. இந்த தருணத்தில் நம்மளால் முடிஞ்சது. கோவில் பணி எப்பயுமே அந்த பீடத்தின் திருப்பணி எப்பயுமே நடந்துக்கிட்டே இருக்கும், செஞ்சுக்கிட்டே இருப்போம். இந்த நேரத்தில் இதுவரை செய்த அடியார்கள் இந்த நேரத்தில் முடிஞ்சதை செய்யுங்க. அன்னையின் அனுகிரகத்தை பெறுங்கள். வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் அன்னை அவள் நமக்கு துணையா இருப்பா. இந்த காலத்தில் நீங்கள் அன்னைக்கு உறுதுணையா இருங்க, எனக்கு துணையா இருங்க. அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அவ பார்த்துப்பா. உங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளத்திலிருந்து நீங்க எங்க போகணுமோ அங்க அது வரைக்கும் உங்க கூடவே இருப்பா. உங்களுடைய தலைமுறையும் காப்பா, உங்களுடைய வம்சத்தையும் காப்பா. சரியா? கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து பீடத்திற்கு கைங்கரியம் செய்யணும்னு நினைக்கிற அடியார்கள் எல்லாருமே அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதற்கான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட்டு நிறைய தகவல்கள் சொன்னீங்க சுவாமி. பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். அதற்கு ரொம்பவே நன்றி. நிச்சயமா. வருகின்ற 20ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி விழாவில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் சுவாமிகள் அவர்கள் கலந்துக்கிட்டு நிறைய தகவல்கள் சொன்னாங்க. பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். தொடர்ந்து தை அமாவாசையில் வைத்து பூஜிக்கப்பட்ட பாதகமலம் மார்ச் 10ஆம் தேதி கொடுக்கிறதா சுவாமிகள் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பாதகமலம் வாங்கணும் நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். நம்மளுடைய பீடத்தில் நடக்கக்கூடிய ஹோமங்கள் பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜெய் பிரத்யங்கிரே டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து அடுத்த நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052330000 வாட்ஸ்அப் எண் 9840086373. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 9052330000. வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 81 மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.